ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் கிளாஸ் ஸ்குவாட் தான் விளையாட போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். கேம்குள்ளே வந்தாச்சு. வாங்க நம்ம கிளாஸ் ஸ்குவாடு கூட போகலாம். கிளாஸ் ஸ்குவாட் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்குவாடுக்குள்ளே போகலாம். சும்மா தப்பாக பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்மக்கிட்ட இந்த பாயிண்ட்டு மட்டும் இல்லைங்க, 59 தான் இருக்குது. நம்ம லோன் விளையாடலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வாங்க லோன் விளையாண்டுட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்தால் போதும். ப்ரோவாக இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, 100 பாயிண்ட் ட்ரெஸ் போட்டு ப்ரோவாக வந்தானே என்ன பண்ணுறதுந்தாங்கன்னு தெரியல. சரி மாமா ஓடி என்ன கண் எடுக்கிறேன்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு ஏஎம்ஒய் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏஎம்ஒய் கண் எடுத்தால் நல்லாயிருக்கும். அதே கண்ணு தாங்க எடுத்திருக்கேன். ஆனால் இந்த கண்ணில் நான் எப்போயாவது தான் அடிப்பேன். அடிச்சிருவேன். ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சு ஃபஸ்ட்டு 2 மேட்ச் நான் போய் சாமி கொடுத்துருவோம். வாங்க சும்மா அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் போட்டுக்கலாம். ஓடு பின்னாடி தான் இருக்கான். இப்போ பாருங்களேன், நானே சாப்பிடுச்சிருவேன். இப்போ பாரு, நானே செத்துடுறேன். பார்த்துக்கோங்க. நான் வேணும்னு போய் செத்துட்டேன். அவ்வளோதான். சரி வாங்க. இவன் அழுத்தி பிடிக்கிறான். எப்போ பார்த்தாலும் இவன் என்னமோ ஒன் டப் கை மாதிரி போடுறான். ஆனால் பேட்டரி ட்ரெஸ் போட்டு ஒருவேளை அவனோட ஃபோனில் டெலீட் ஆகிருக்கும் போல் கேம். அதனால் நூப் ட்ரெஸ் போட்டு ஆனால் ப்ரோ மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த டைமில் கிராண்ட் மாஸ்டர் அது மாதிரி இருந்திருப்பான் போல். சரி, இந்த மேட்சோ அடிக்க முடிஞ்சா அடிப்போம். அடிச்சிட்டான். 150 அடிச்சிட்டான். இன்னொரு 50 ஹெல்த்து தான் இருக்குது. அவன் அடிச்சிடலாமா அவன் ஒரே ஹெல்த்தாக அது குறைக்கணும். குறைச்சிரு. இல்லைங்க, இந்த டைமும் மாமா தோத்துட்டோம். மாமா டெசர்ட் ஈகிள் எடுத்துகிட்டு போய் ஒரே அடி தான். டெசர்ட் ஈகிள் மாமாக்கு டெசர்ட் ஈகிள் எடுத்துடல. டெசர்ட் ஈகிள் இருக்குது. ஆமாங்க இருக்குது. டெசர்ட் ஈகிளை போய் எடுத்துகிட்டு மாமா தலையிலே போய் போடுறனால இங்கே இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இங்கே அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 6 5 4 3 2 1 0. ஓகே மேம், வெளியே ஓடிடலாம். ஓகே, அங்கே இருக்கான். ஆனால் நம்மளால் அடிக்க முடியாது. வெளியே வருவாங்க பாருங்களேன். இப்போ ஒரு ஷாட்டு, மாமாவுக்கு ஒரு ஷாட்டு. இப்போ வெளியே வருவான் போகிறேன். அதுக்கு இன்னொரு ஷாட்டு. மாமாவுக்கு ஒரு ஷாட் தான் அடிச்சிருக்கான். தூரத்துலேயும் அடித்தா முடியாதுங்க. 175 தான் போகும். நம்ம இப்போ கிரெனைடை தூக்கி போட்டுருவோம். சரி, கிரெனைடுங்கிறப்ப அது என்னமோ நான் வாயில் வராது அந்த பேர். சரி, இப்போ ஒரு ஹெல்த்து குறைச்சி விட்டுடலாம். இப்போ பாருங்கங்க, இப்போ சைடில் சரி மேலே தாங்க இருக்கான். நம்ம கீழே போய் அடிக்கலாம். அங்கே தான் பிரச்சனையா, கீழே போய் அடிக்கலாம். சரி மேம், இந்த இடத்துல ஒழிஞ்சிக்கலாம். ஏன் இதெல்லாம் எதுக்குங்க போகலாம்? தேவையில்லாமல் கீழே வரட்டு அழுத்தி பிடிச்சி சோழியை முடிச்சிடலாம். ஒரேயோடு புல்லட்லாம் அவ்வளோ தான். வச்சுச்சோ இன்னும் ஒரு புல்லட் அவ்வளோ தாங்க. 6 7 எழுத்து போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த நெக்ஸ்ட்டு ரவுண்டு இந்த ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு வாட்டி தான் வின் பண்ணியிருக்கோம். இன்னொரு வாட்டி டெசர்ட் ஈகிளில் வின் பண்ணலாமா இல்லை ஹெட்ஷாட் போட்டுருவானா? ப்ரோன்னு நினைக்கிறீங்க. அந்த டைம் கிராண்ட் மாஸ்டரில் இருந்தான் போல். கேமை தெரியாமல் டெலீட் பண்ணிட்டான் போல். அதனால் திருப்பி இன்னமும் புதுசாக டவுன்லோட் பண்ணேன்னா நூப் ட்ரெஸ் கிடச்சிருக்கு போல். சொருன்னு அடிக்கிறாங்க. அதுச்சோ போடுறான். எனக்கு தெரியுங்க. எனக்கு என்னமோ அவன் எப்படி சொல்ல, நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் ஏற்றிட்டு அப்பா சொல்லி வாயமில்ல தலையிலே அடிச்சு படுக்க வச்சுட்டான். சொன்னீங்களே என்னமோ கிராண்ட் மாஸ்டர் பிளேன்னு. சரி, நூப்பு ட்ரெஸ் போட்டு கிராண்ட் மாஸ்டர் மாதிரி ஆவான். அடுத்து அவன் தான் எடுக்கணும். என்ன கண் எடுக்கிறேன்னு மாமி இப்பயே இப்போ எஸ்விடி தான் எடுப்பான். ஏன்னா அவன் அழுத்தி பிடிப்பாய. ஆமாங்க, அதே கன்று தான் எடுத்திருக்கான். சரி, அதே கன்று தானே எடுத்திருக்கான். நம்ம பார்த்துக்கலாம். எஸ்விடி தானே, நம்ம அழுத்தி பிடிச்சிடுவோம். நீ இதில் ஹெட்ஷாட் வரதான் வாய்ப்பே இல்லை. எனக்கு எஸ்விடியில் ஹெட்ஷாட்டே வராது. இங்கே தான் ஓடி வருவோம் பாருங்களேன். இப்போ அழுத்தி பிடிச்சி அவுட் பண்ணிடலாம். அவ்வளோதான், அழுத்தி பிடிச்சாச்சு. இந்த கண்ணில் எல்லோரும் கேட்பீங்க, என்ன ப்ரோ இந்த கண்ணில் எப்படி நீங்கள் ஒன் டாப் ஈஸியாக அடிக்கலாம்? எனக்கு அடிக்க தெரியாதுங்க. போக பார்த்தீங்களா அந்த டைம் நான் அப்படியே பண்டில் மாற்றிட்டேன் பார்த்தீங்களா? இருங்க, இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் அந்த ஃபுல் பண்டிலையும் காட்டுறேன். இப்போ நம்ம போட அழுத்தி பிடிச்சா நான் அவுட் பண்ணியாச்சு. அதான் இந்த மேட்சும் 3க்கு 3 கொண்டு வந்தாச்சு. அப்போ இப்போ தாங்க மனசில் அது 3 அவன் இந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டான்னா நம்ம ஏஎம்ஒய்யே எடுக்கலாம். ஏடபிள்யூஎம்ஒய்யே எடுத்துடலாம். ஏஎம்ஒய் தான் வரும். எனக்கு எம்மை மட்டும் வராது. சரி, அவன் ஹெட்ஷாட் பார்க்கலாம். ஹெட்ஷாட் அடிக்க முடியுதானே? அவன் அடிச்சு வேணாங்க, இவன் கிராண்ட் மாஸ்டருங்க. இதெல்லாம் அடிக்க தேவையில்ல. நம்ம போய் அமைதியாக ஒழிஞ்சுக்கலாம். ஏன்னா அடிச்சு போல கூட்டுருவான். அவன் எங்கிட்ட ஓடிடலாம். வச்சுட்டு அடிச்சிட்டான்.
நம்ம இங்கே போட்டு நம்ம மெடிக்கேட் போட்டுக்கிட்டு இருப்போம், மேலே வரமாட்டான், அங்கேயே தான் நிற்போம். நம்ம இங்கே இருக்கணும். சோச்சோ வந்துட்டாங்க, ஒரு அடி சோச்சோ அடிச்சு அவ்வளோதாங்க போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ அடுத்த மேட்ச் பாருங்க, அவனுக்கே 2 புல்லட் இறக்கி அவனை நம்ம சாவடிச்சிருவோம். சரி நம்ம திருப்பி இந்த இடத்துக்கு போவோமா, அந்த இடத்துக்கு போயிடுவோம். இந்த இடத்துக்கு தான் சோப் பண்ணிக்கிட்டு இருப்போமா, எங்கே தான் வருவோன்னு நம்ம ஓடிடுவோம் குடு அந்த இடத்துக்கு. இருங்க உள்ளே போகணுன்னா உள்ளே போட வெளியே எட்டி பார்க்குறாங்க. ஓகே இது மாதிரி ஒழிச்சிட்டு திருப்பி இந்த சைடு போகலாம். ஓடிரு சொல்லிட்டு அதே இடத்துக்கு வந்துட்டோம். பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அவனுக்கு 150. சச்சோ இன்னும் 150. எனக்கு ஒரு ஆள் வச்சாங்க. 4க்கு 4 வந்துருச்சுங்க. இப்போ நம்ம 4க்கு 4 எப்படியோ வந்துச்சு. நம்ம கன் எடுக்கணும், நம்ம பிடிச்ச கன்னை எடுத்துக்கலாம். 4க்கு 4 வந்தால் ரவுண்டு 9. ஓகே P90 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு P90, அடுத்து அடுத்து இந்த கன் எடுத்துக்கலாம். அந்த பேர் வராது, எனக்கு வாயில் வராது, அதனால் P90 டெசர்ட் எடுத்துக்கிட்டால் அந்த கன் பேர் நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க தெரிஞ்சால். எனக்கு வாயில் நுழையாது அந்த பேர். சரி இங்கேருந்து அழுத்து பிடிச்சிருவோம். என்னங்க P90 அழுத்து பிடிச்சோம்ல. ஓகே அந்த டப்பாவில் ஒழிஞ்சிருக்கான். நம்ம மெதுவாக அந்த சைடு போகலாம். ஓகே பாம்பு வச்சோ மிஸ் ஆகிடுச்சுங்க, தப்பாக குறி வச்சுட்டேன். ஏன்னா நான் செகண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. செகண்ட் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம மேலேயே அது வெடிச்சிடும். அதனால தான் நான் எடுத்து டக்குன்னு போட்டு அச்சோ இப்படி எழுத்த குலைக்கிறான். சரி மேம் இந்த கன் எடுத்து நம்ம இந்த இல்லைன்னா நம்ம ப்ரோவே ஈஸியாக அடிச்சிடலாம். இருங்க ஓகே மேம் தானே ஹெல்த் ஒரு அடிச்சு அவ்வளோதாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சாச்சு. எஸ் பூயா வந்துருச்சு. நம்ம அடுத்து கிளாஸ் கோட் தான் விளையாடுறோம், ஏன்னா 60 வந்துருச்சு. கிளாஸ் கோட் விளையாடலாம். சரி நம்ம பூஸ்ட்டு கேம் ரேங்க் பாருங்கள் 4-5. சரி அப்படியே உள்ள அந்த வருஷத்துக்கு கிளாஸ் கோடு போகலாம். சரி கிளாஸ் கோடு ஓகே மேட்சிங். சரி வாங்க இங்கே ஏதாவது காயின் கொடுத்துருப்பாங்க. டெய்லி ரிவார்டில் அந்த காயின் மட்டும்தான் கிடைக்கும் 100 ரூபா. ஓகே இங்கே ஏதாவது கொடுத்துருக்காங்களா போட்டிருக்காங்க எல்லாம் பார்ப்போம். சரி மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மயிலில் பார்ப்போம். ஓகேங்க ஏதோ கொடுத்துருக்காங்க, என்னமோ பண்டில் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அதுக்குள்ளேயே உள்ளே வந்துட்டான். சரி என்னங்க அது வித்தியாசமாக இருக்குது. சரி அந்த டைம் இருந்துச்சுங்க அது, இப்போ இல்லைன்னு பார்த்தா இதே வந்திருக்கு. நான் நினச்சேன் இது இன்னும் வரல இன்னும் வரலன்னு நினச்சேன், ஆனால் வந்திருக்குங்க. இது மாதிரி கன்று. அதான் நான் என்ன நினச்சேன்னா USB 2 அது மாதிரி வரும்னு நினச்சேன். இப்போ பார்த்தா அந்த அருவா கொடுத்துட்டாங்க. அருவா கொடுத்துட்டேன். இது அருவா மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சைடில் போய் ஒளிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சைடில் ஒளிஞ்சிட்டு அப்படியே கீழே குதிச்சிடலாம். ஓகே பார்க்கலாம் ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே குதிச்சிடலாம். ஓகே அந்த இடத்துல போய் அப்படியே குத்துன்னு எல்லாரையும் குத்தி சாப்பிடுச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி டீம் வச்சலாம் கொஞ்சம் எழுத்த உரைச்சிடலாம். ஏன் இங்கே என்ன நெருப்புலாம் போடுறோம். ஓகே இவனை சொல்லிய முடியும். ஓகே அவன் சொல்லி சூப்பருங்க. அடுத்து லாஸ்ட் டைம் மட்டும்தான் இருக்கான், அவன் சொல்லி முடிச்சிடலாம். இன்னும் இந்த ஒருத்த கீழே உட்காந்துருக்காங்க, அவங்களே முடிச்சு ட்ரிபிள் கீல். ஆனால் 3 கீல் பண்ணியிருக்கோம். அடுத்து ஓகே இப்போ என் பேர் தான் வந்திருக்கு. இப்போ நான் தான் வின்னு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்னைப்பர் எடுத்துக்கலாங்க. AWM எடுத்துக்கிட்டு எடு ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன கண்ணு எடுக்கலான்னு. சரி AWM எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இது லாங் ரேஞ்சில் தாங்க அடிக்கணும், ஷார்ட் ரேஞ்சில் யாரும் வரமாட்டாங்க. லாங் ரேஞ்சில் எடுத்தால் தான் லாங் ரேஞ்சிலேருந்தே அடிக்க முடியும். பக்கத்தில் இருந்தாலும் அடிக்கலாம், ஆனால் நிறைய பேர் ஷார்ட் ரேஞ்ச் எடுத்து தூரத்துலேருந்து அடிக்க முடியாமல் அப்படியே என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் நிற்பாங்க, அவங்க செத்து போயிடுவாங்க. இங்கே அந்த ஓரியன் எடுத்தான் பார்த்தீங்களா ஒரு கன்று, அங்கேயே இருக்காது, ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஆனால் நான் எடுக்க மாட்டேன். ஓகே 150 என்னங்க முக்கியம் எனக்கு லட்சோ இன்னும் 50 ஹெல்த்து தான் அங்கே இருக்கேன். ஏன்னா AWMல அடிச்சிருக்கான். ஹெல்த்து போட்டு அந்த இடத்துக்கு ஓடிடலாம். இங்கே ஆனால் இருக்கோம், நான் வந்து இருக்கான் இவர் கண்ணு வச்சுருக்காங்க, நல்லா இருக்கும் அந்த கண்ணு பார்க்க. இப்படிங்க நான் இந்த சைடு போனால் அந்த சைடில் சொல்கிறான். அதுதான் இவன் சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து இன்னொருத்த ஓடி வரான், டீமேட் முடிக்கணும். சும்மா ஸ்கோப் மட்டும் பண்ணலாம். இன்னொருத்தவன் வந்துட்டான், இவனே என் டீமேட்டே முடிக்கிட்டோம். இன்னும் அடித்தா குனிஞ்சிடுறான் என் டீமேட் எடுத்து. இவன் எம்மாட்டு போடலாம். அதை கடுப்பேற்றி விட்டாச்சு. அடுத்து என்ன கன் எடுக்கலாம், வாங்க ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். ஷார்ட் கன் தான் எனக்கு வரும், M1887 வராது, எனக்கு ஷார்ட் கன் இருந்தால் வரும். ஷார்ட் கன் எடுத்துகிட்டு தலையிலே அடிக்கலாம். தலையில் அடிக்க மாட்டேன், அது வேறு ஒன்று. நம்ம
ஏடபிள்யூஎம்மில் ஏதாவது இந்த ஏடபிள்யூஎம் வரும் ஏடபிள்யூஎம் எடுத்து. ஆனால் நீங்கள் சொன்னீங்களா அந்த டைம் சொன்னேன்லங்க, நீங்கள் லைக் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்ன நான் கண்டிப்பாக பண்டில் ஏற்றுறேன்னு. இந்த பண்டில் நான் இப்போ இந்த கிளாஸ் கோடை முடிச்சுட்டு லாஸ்ட்டில் நான் காட்டுறேன், ஃபுல் பண்டில் காட்டுவேன். ஓகேவா? இப்போ ரிஸ்க் எக்ஸ்ப்ளோர்னு என்னமோ வந்திருக்கான். அவன் என்னமோ போடுறாங்க, அவனே போட்டு படிக்க வச்சாச்சு. எனக்கு ஹெச்ஆன்லாம் போடல இங்கே. ஓகேங்க, மேலே ஏறி இருக்கான், அவனை பார்த்தாலே தெரியுது. பார்த்துட்டேன் ஆல்ரெடி. மேலே ஏறி குடுன்னு ஓடுறான். நம்ம என்ன பண்ணலான்னா ஷார்ட் கன் எடுத்து அவனை முடிச்சு விட்டுறான். எம்மாமே ட்ரெயின் வீலுக்குள்ளே வந்து சதறி இருப்பான். ட்ரெயின் வீல்லாம் அது மாதிரி தான். இதில் எதுக்கு தேவைலாம் குச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒருத்தர் இருக்காங்க, ஷார்ட் கனில் போட்டுடலாம். என் ஃப்ரெண்டே போட்டுட்டோம். ஓகே, இதை மாமா போட்டுக்கலாம். கீழே ஒருத்தர் இருக்கான், அவனே போட்டு இந்த 3க்கு 0ன்னு கொண்டு வந்தாச்சு. திருப்பி அமௌண்ட்டு போடலாம். அமௌண்ட்டு சரி, இந்த டைம் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஏஎம்ஒய் அடுத்து நம்ம என்ன எடுக்கலாம்னா லேண்ட்மேடில் எடுக்கலாம். லேண்ட்மேட் எடுத்து தான் அவங்கள போட்டு தர முடியும். லேண்ட்மேடு 2 லேண்ட்மேடு எடு, 3 க்ளோவாலு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. 3 க்ளோவாலு எடுத்தாச்சு, எல்லாமே எடுத்தாச்சு. எல்லாம் தேவைப்படாது, சும்மா எடுத்துப்போம். லேண்ட்மேடு தாங்க மெயினு. நம்ம இந்த சைடில் நம்ம ஏறுவோம்ல, அந்த இடத்துல எங்கே ஓடி போயிடுவாங்க. அந்த நடுவில் ரவுண்டாக இருக்கும்ல, அதுலேருந்து உச்சி அந்த இடத்துல ஓடி வந்து இங்கே அடிப்பாங்க. இங்கே இருக்க பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம போயிட்டு 2 லேண்ட்மேட் வச்சுருவோம். என்ட்ரன்ஸில் வெல்கம் பண்ணுவாங்க. அந்த லேண்ட்மேடில் வெல்கம் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே இங்கேருந்து அப்படியே சுற்றிட்டு இங்கே வந்துடுவாங்க. இங்கே அவ்வளோ. சரி, கீழே அந்த பிஸ்டல் சவுண்டு கேட்குது. சரி, கீழே போய் அடிக்கிறான். இங்கே தாங்க சொல்கிறீங்க. இங்கே மேலே தான் இருக்கேன், தேவையில்லாமல் சுடுறாங்க. அதுக்கு சைடில் போயிட்டான். இந்த சைடில் போய் அவனை அடிப்பான். மேலே ஓடிக்கிட்டு இருக்கும் பாரு, அச்சு மில்ல ஓடு. நம்ம போய் அவனை அடிச்சிடல. இவன் எஸ்கேப் ஆனாலும் எஸ்கேப் ஆவாங்க. அங்கே பாருங்க, ஓடுறான் பாருங்க. இந்த ரவுண்டாக நான் போகிறான் பாருங்க. இப்போ அதை நான் சொல்கிறவன் லேண்ட்மேட் கிட்டே போகிறான். அவ்வளோதாங்க, லேண்ட்மேடில் போய் வெடிச்சு. அவ்வளோ மாமது இந்த டைமும் அவன் லேண்ட்மேடில் போட்டு அவ்வளோதான் அவன் சொல்லி அமைச்சு லேண்ட்மேடில். ஓகே, இன்னும் கீழே இருக்கான். அதில் மம்மை முடிக்கணும். ஓகே, அங்கே தான் ஓடுறான் பாருங்க. நூப்பு குட்டி எங்கடா ஒரு அடி தான். அவ்வளோதான். இந்த டே நம்ம ஃபேஸ் இப்போ கல்ல எங்கே பாருங்க. இல்லை அளவுக்கு இல்லைங்க, மாஸ்க் போட்டேன் போலுங்க. மாஸ்க் நமக்கு வேணாங்க. மாஸ்க் லாஸ்ட்டில் காட்டுவேன். நான் வந்துருச்சு, லாஸ்ட்டில் காட்டுறேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். வாங்க அந்த ஓகே ஸ்கின்னி தான் பார்த்துக்கோங்க. பாய்.